சித்திரை திருநாளை ஒட்டி ஆளுநர் ரவி, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. அனைத்து மக்களின் வாழ்விலும் நெருக்கடிகள் மறைந்து மகிழ்ச்சி நிறைய வேண்டும் என வாழ்த்துச் செய்தி. விவசாயம் செய்யாமல் தரிசாக உள்ள நிலங்களை வேறு பயன்பாட்டுக்காக உடனடியாக வகைப்பாடு மாற்றம் செய்ய வழிவகை. தடையில்லா சான்றிதழை 30 நாட்களில் பெற்றுக் கொள்ளும் வகையில் விதிகளை திருத்தியது தமிழக அரசு. இந்தியாவில் பல ஆயிரம் கோடி ரூபாய் வங்கி மோசடி செய்துவிட்டு வெளிநாடு தப்பிச் சென்ற மெகுல் சோக்சி கைது. பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்ட மெகுல் சோக்சியை நாடு கடத்த மத்திய அரசு தீவிரம். நிதி மோசடியில் ஈடுபடும் சைபர் குற்றவாளிகளின் வங்கிக் கணக்குகளை முடக்க அதிகாரம் வழங்க வேண்டும். ஆர்பிஐக்கு வங்கிகள் கூட்டமைப்பு கோரிக்கை. இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்படுவதால் மீன் விலை உயரும். தமிழ்நாட்டில் இன்று வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இயல்பை விட 7 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு என கணிப்பு. சென்னை அடுத்த அக்கரை கடற்கரையில் மாயமான 5 வயது பெண் குழந்தை பனையூர் கடற்கரையில் மீட்பு. காவல்துறை வலை வீசி தேடிய நிலையில் 2 மணி நேரத்தில் மீட்டு ஒப்படைத்த பனையூர் மக்கள். ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்தில் போராடி வென்றது போல் நீட் தேர்வு விவகாரத்திலும் வெற்றி பெறுவோம். உச்சநீதிமன்றத்தில் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என திமுக எம்பி கனிமொழி நம்பிக்கை. பெரம்பலூர் மாவட்டத்தில் சூறை காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. வேப்பந்தட்டை அருகே ஆயிரக்கணக்கான ஏக்கர் மக்காச்சோள பயிர்களை தரையோடு சாய்த்ததால் விவசாயிகள் கவலை. பாஜகவுடன் கூட்டணி வைத்தது என்பது அதிமுகவின் நிலைப்பாடு. அதிமுகவின் நிலைப்பாட்டை விமர்சிப்பது தேவையற்றது என அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி கருத்து. பெட்ரோல் டீசல் கலால் வரியை உயர்த்தி மோடி அரசு மக்களை கொள்ளையடிப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் கொள்கைகள் தனியார் நிறுவனங்களுக்கு எவ்வாறு பயனளித்துள்ளன என்பதை சிஏஜி தணிக்கை செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். முதலமைச்சர் தலைமையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்கள் ஆலோசனை கூட்டம். தலைமைச் செயலகத்தில் நாளை மறுதினம் நடைபெறும் என அறிவிப்பு. பெண்கள் குழுவுடன் இன்று விண்வெளிக்கு செல்கிறார் அமெரிக்க பாடகி கேட்டி பெரி. தொழிலதிபர் ஜெஃப் பெசாஸின் ப்ளூ ஒரிஜின் நிறுவனத்திற்கு சொந்தமான நியூ ஷெஃபார்ட் விண்கலம் மூலம் விண்வெளிக்கு செல்ல உள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வடமாதிமங்கலத்தில் மின்சாரம் இல்லை என்று புகார் அளித்தவருக்கு மிரட்டல். வீடு தேடிச் சென்று மின் ஊழியர் மிரட்டிய வீடியோ வைரல். பீஸ் போகும், ஒயர் ஷார்ட் ஆகும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் இல்லைன்னா கூட 1 மணி நேரம் கூட கேட்கலாம். 10 நிமிஷத்துக்கு நீ உடனே போன் பண்ற. டிஎஸ்பி இல்ல, நீ எங்க வேணாலும் பேசு. நாளைக்கு உன்னை வந்து எங்க பாக்கணும் என்ன சொல்லு, நான் வரேன். அதுக்கப்புறம் நீயே நானும் பாத்துக்கலான்ற. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் இன்று மோதல். தொடர் தோல்விக்கு சென்னை அணி முற்றுப்புள்ளி வைக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.